ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே டேஸ்டியான குலாப் ஜாம் தான் பண்ண போகிறோம். நான் வந்து சூஸ் பண்ணியிருக்க வந்து ஆச்சி குலாப் ஜாம் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து அதில் பவுலில் வந்து நீங்கள் குலாப் ஜாம் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சால் போதும். நீங்கள் இது மாவு பிசைஞ்சு உருட்டி எடுத்துகிட்டு வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சறதுக்கு 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி ஊற்றி வந்து நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு கம்பி பதம் வரணும்னு இல்லை, நல்லா கரைஞ்சாலே போதும். டேஸ்ட்டுக்கு வந்து நான் 1 ஏலக்காய் கிள்ளி போட்டிருக்கேன், நீங்களும் போட்டுக்கோங்க. நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கொதி வந்தோடனே வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியதே வந்து உருண்டை பிடிக்கிறது தான். ஒரு குட்டி உருண்டை எடுத்துக்கிட்டு வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எந்த கிராக்குமே இருக்கக்கூடாது. கிராக் வந்தால் வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும். உங்களுக்கு கிராக் இல்லாமல் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வந்து குட்டி குட்டி உருண்டை எடுத்துருங்க. நான் காட்டுற பாருங்கள், அது மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த ஒரு பாக்கெட் ஆச்சி மிக்ஸில் வந்து எனக்கு 45 குலாப் ஜாம் உருண்டை கிடச்சிது எனக்கு. அப்புறம் ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு 1 பை 1 நீங்கள் வந்து குலாப் ஜாமை பொரிச்சு எடுக்கணும். அதில் நல்லா கோல்டன் கலரில் பொரிஞ்சு வரணும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பால் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், எந்த ஒரு கிராக்குமே இருக்காது. ஆனால் இது பாருங்கள், கிராக் விட்டதுனால உங்களுக்கு உள்ள உடஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே பொரிச்சிட்டு அந்த சக்கரை பாவில் நான் ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 10 நிமிஷம் ஊறினாலும் நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு நல்ல டேஸ்ட்னா 2 மணிக்கும் நல்லா ஊற வைங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.